மீன்வளத்துறை அறிவிப்பின் மீறி கடலுக்கு சென்று படகு கவிழ்ந்து சிக்கி தவித்த கடலூர் தைக்கால் தேனித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் பத்திரமாக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் வானிலை மையம் எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மீன்வளத்துறை எச்சரிக்கையை மீறி தைக்கால் தேனித்துறை சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் 2 இயந்திரத்தில் பொருத்தப்பட்ட நாட்டுப் படகில் நேற்று அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். நேற்று முதலே கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் இவர்கள் சென்ற படகு கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து இதில் மணிகண்ணன், தமிழ், சாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்குணன் ஆகிய 6 மீனவர்கள் லேசான காயம் அடைந்தனர். இவர்கள் சித்திரப்பட்டை அருகே உள்ள தனியார் நிறுவனத்தின் சொந்தமான கப்பல் இறகு களத்தில் ஏறி உயிர் தப்பினர். தற்போது இவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர். கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் அது குறைந்த பின்னரே அவர்கள் கரையை திரும்ப உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் மீனவர்கள் உள்ள இடத்தில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் 2ஆம் நாளாக அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தொடர்ந்து கப்பல் இறகு தளத்தில் சிக்கிய மீனவர்களை ஒவ்வொருவராக ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டு மீனவர்கள் பத்திரமாக கரையை இறக்கிவிடப்பட்டனர். கடலில் இருந்து கரைக்கு திரும்பிய மீனவர்கள் 6 பேரும் பத்திரமாக வந்ததில் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர். இனி அரசு மீன்வளத்துறை எச்சரிக்கையை உதாசப்படுத்த மாட்டோம் என அவர்கள் உறுதி தெரிவித்தனர். எச்சரிக்கையை மீறி கடலுக்கு செல்ல மாட்டோம் என மீனவர்கள் உறுதியளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.